சோ சட்டமன்றம் அப்படின்னா மத்திய அரசுல யாரு சட்டம் போடுவாங்க அப்படின்றது நமக்கு தெரியும். யாரு? நாடாளுமன்றம் அப்படின்ற அமைப்பு தான் என்ன பண்ணுவாங்கன்னா சட்டம் இயற்றும் ஒரு அங்கமா வந்து திகழ்வாங்க. சோ இது வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டப்பகுதி எதுல இருந்து எது வரைக்கும் பேசுது அப்படின்னு இதுல சொல்லியிருக்காங்க பாருங்க. பகுதின்றது கான்ஸ்டன்ட் தான், அது மாறாது. மத்திய அரசு ஃபுல்லாவே பகுதி 5 அப்படின்றது தான் இருக்கும். அதுல வந்து ஆர்டிகல் அங்க 78 வரைக்கும் பார்த்தோம். இங்க 79ல இருந்து 122 வரைக்கும் நமக்கு நாடாளுமன்றம், அதாவது சட்டமன்றம் பத்தி பேசும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்து வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இதனுடைய இந்திய நாடாளுமன்றத்தினுடைய அமைப்பு, உள்கட்டமைப்பு, அதனுடைய ஆயுட்காலம், அலுவலர்கள், செயல்முறைகள், சிறப்பு சலுகைகள், அதிகாரங்கள் பற்றி இந்த இடத்துல வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பேசியிருப்பாங்க. சோ இது நாடாளுமன்றம் வந்து 3 பகுதிகளா வந்து பிரிச்சிருப்பாங்க. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ராஜ்யசபா, லோக்சபான்னு பார்ப்போம்ல. குடியரசுத் தலைவருமே நாடாளுமன்றத்தின் ஒரு அங்கம் தான் அப்படின்றத நம்ம இங்க தெரிஞ்சுக்கிறோம். ஓகேவா? நாடாளுமன்றத்த வந்து எத்தன பகுதியா பிரிப்பாங்கன்னா, 3 பகுதியா பிரிப்பாங்க. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் குடியரசுத் தலைவர், அடுத்து வந்து ராஜ்யசபா அதாவது மாநிலங்களவை, அதுக்கடுத்து லோக்சபா மக்களவை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? நாடாளுமன்றமானது மாநிலங்களவை என்னும் மேலவையையும், மக்களவை என்னும் கீழவையையும் கொண்டுள்ளதனால் இது ஈரவை சட்டமன்றம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். இப்போ மாநிலங்களவைக்கு 2 பேர் இருக்குமா. ஒண்ணு வந்து மாநிலங்களவை அப்படின்னா ராஜ்யசபா அல்லது மேலவை அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி மக்களவைய லோக்சபா அல்லது கீழவை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 3மே ஒரே பேரு தான். ஓகேவா? எது வேணா குடுப்பாங்க. மேலவை சொல்லுவாங்க, கீழவை சொல்லுவாங்க. அப்படி இல்லன்னா லோக்சபா, ராஜ்யசபா, அப்படி இல்லன்னா மாநிலங்களவை, மக்களவை எது குடுத்தாலுமே உங்களுக்கு புரியணும். சோ இது 2ம் சேர்ந்து இருக்கிறதுனால, மாநிலங்களவையும், மக்களவையும் இருக்கிறதுனால, நம்ம வந்து என்ன வச்சிருக்கோம்? ஈரவை சட்டமன்றத்த வந்து வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. இவ்வளவுதான். இப்ப நம்ம பேசிக் வந்து என்னன்னா, ஒரு மத்திய அரசுல சட்டம் இயற்றும் அங்கம் எது அப்படின்னு பார்த்தோம்னா நாடாளுமன்றம் தான். அதுக்கான ஆர்டிகிள் எதுல இருந்து எது வரைக்கும் அப்படின்னா 79ல இருந்து 122 வரைக்கும் இருக்கு. இதுல என்னெல்லாம் சொல்லும் அப்படின்னா நாடாளுமன்றத்தினுடைய அமைப்பு எப்படி இருக்கும், அதோட உள்கட்டமைப்பு, ஆயுட்காலம், அலுவலர் பத்தி, செயல்முறைகள் பத்தி, அதுக்கப்புறம் சிறப்பு சலுகைகளை பத்தி, அதிகாரங்களை பத்தி எல்லாத்தையும் பத்தியும் இதுல வந்து சொல்லியிருப்பாங்க. நாடாளுமன்றத்தை 3ஆ பிரிச்சு வச்சிருப்பாங்க. என்னென்னது? ஒண்ணு வந்து குடியரசுத் தலைவர், இன்னொன்னு ராஜ்யசபா, இன்னொன்னு வந்து லோக்சபா. சோ 3ஆ வந்து பிரிச்சு வச்சிருக்காங்களா? இது ராஜ்யசபாவும் லோக்சபாவும் சேர்ந்து செயல்பட்டதுனால நம்ம வந்து ஈரவை சட்டமன்றம் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. அவ்வளவுதான். இதுக்கப்புறம் பாருங்க, மாநிலங்களவை. இப்ப நம்ம வந்து மாநிலங்களவைன்னு எல்லா இடத்துலயும் படிச்சிருப்போம். இங்க வந்து டீடைல்டா கொடுத்திருப்பாங்க. என்னென்ன அதோடைய பவர் என்ன, அதுல நம்ம ஒரு உறுப்பினரா ஆகணும்னா நமக்கு ஏஜ் குவாலிஃபிகேஷன் என்ன, எல்லாமே நம்ம இந்த இடத்துல வந்து படிப்போம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இப்ப மாநிலங்களவையை பத்தி பார்க்க போறோம். மாநிலங்களவை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ராஜ்யசபா அப்படின்னு சொல்லுவோமா? ராஜ்யசபா என்று அழைக்கப்படும் மாநிலங்களவை வந்து மொத்த உறுப்பினர்கள் நமக்கு தெரிஞ்சதுதான். மொத்தமா எத்தனை பேர் இருப்பாங்க? 250 பேர் இருப்பாங்க. ஓகேவா? அதுல வந்து 238 உறுப்பினர்கள் வந்து மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் யூனியன் பிரதேச சட்டமன்ற உறுப்பினர்களால் மறைமுக தேர்தல் மூலமாக தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர் அப்படின்னு சொல்றாங்க. சோ சட்டமன்ற உறுப்பினர்கள்னா யாரு? நம்ம யாரெல்லாம் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறோமோ அவங்க எல்லாம் சட்டமன்ற உறுப்பினர்களா இருப்பாங்க. அவங்க எல்லாரும் போயிட்டு ஒருத்தவங்கள தேர்ந்தெடுப்பாங்க பாத்தீங்களா? அவங்க தான் இந்த 238 பேரு நான் வந்து போன வாட்டி சொல்லியிருப்பேன். சோ, அததான் இங்க தெளிவா குடுத்திருக்காங்க. இந்த 238 பேரும் எப்படி தேர்ந்தெடுத்து வராங்கன்னு பாருங்களேன். மாநிலத்துல இருக்க சட்டமன்ற உறுப்பினர்களும், யூனியன் பிரதேச சட்டமன்ற உறுப்பினர்களால தான் மறைமுக தேர்தல் மூலியமா இந்த 238 பேரும் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க அப்படின்றத குடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, 250ல 238 போயிருச்சு. மீதி எவ்வளவு இருக்கும்? 12 உறுப்பினர்கள் இருப்பாங்க இல்லையா? அந்த 12 உறுப்பினர்கள இலக்கியம், அறிவியல், விளையாட்டு, கலை மற்றும் சமூக சேவை இந்த துறைகள்ல சிறந்து விளங்குற அறிவு வச்சிருக்கிற செயல்முறை அனுபவம் கொண்டவங்கள குடியரசுத் தலைவர் என்ன பண்ணுவாருன்னா நியமனம் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இவங்க இந்த 12 பேரும் நியமன உறுப்பினர்கள் அப்படின்னு இருப்பாங்க. ஓகேவா? இதுதான் அந்த உறுப்பினர்கள் எவ்வளோ, அதுல எத்தனை பேர் குடியரசுத் தலைவர் நியமனம் பண்ணுவாரு, எத்தனை பேரை வந்து மாநில சட்டமன்றமும் யூனியன் பிரதேச சட்டமன்றத்துல இருக்க உறுப்பினர்கள் எல்லாம் சேர்ந்து போய் நியமனம் பண்ணுவாங்கன்றத பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் நம்ம இப்ப மாநிலங்களவையின் உறுப்பினர் ஆவதற்குன்னா நம்மளோட தகுதி என்னென்ன அப்படின்றத பார்க்க போறோம். மாநிலங்களவை உறுப்பினராக ஒருவர் கீழ்காணும் தகுதிகளை பெற்றிருக்க வேண்டுமா? என்னென்ன? ஃபர்ஸ்ட் இந்திய குடிமகனா இருக்கணும். 30 வயது வந்து பூர்த்தி அடைந்தவராக இருக்கணும். இதுல இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த 30 வயசு தான். ஏன்னா நீங்க வந்து முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம என்னென்ன பார்த்திருப்போம்? குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர் அவங்களுக்கெல்லாம் 35 வயசு அப்படின்றத பார்த்திருப்போமா? இதுக்கப்புறம் பார்க்க போறவங்கலாம் 25 வயசுன்னு பார்ப்போம். இங்க நடுவுல 30 வயசு அப்படின்னா இது ஒண்ணே ஒண்ணுத்துக்கு மட்டும்தான். மாநிலங்களவை அதுக்கான உறுப்பினர் ஆகணும்னா அதுக்கான வயசு என்னன்னு கேட்டாங்கன்னா 30 வயசு. இந்த ஒண்ணுத்துக்கு மட்டும்தான் 30 வயசு வந்து எலிஜிபிலிட்டியா வச்சிருக்காங்க.
அதனால அத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? மாநிலங்களவைனா அது என்ன வயசு இருக்கணும் நமக்கு அப்டின்னா, 30 வயசு வந்து பூர்த்தி அடைந்தவராக இருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. அரசாங்கத்தால் வந்து ஊதியம் பெறும் பதவியில இருக்கவே கூடாது. மனநிலை சரியில்லாதவராகவோ, அல்லது பெற்ற கடனை திரும்ப தர முடியாதவராகவோ இருக்கக்கூடாது. நாடாளுமன்றத்தால் அவ்வப்போது நடைமுறைப்படுத்தப்படும் தகுதிகளை பெற்றிருத்தல் வேண்டும். மக்களவையிலோ அல்லது எந்த ஒரு சட்டமன்றத்திலோ உறுப்பினராக இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு தெரிஞ்ச மாரி நார்மலா தான் இருக்கு. 30 வயசுன்றத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் பாருங்களேன், மாநிலங்களவையினுடைய உறுப்பினரினுடைய பதவி காலம் எவ்ளோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாநிலங்களவைன்னு இருக்கு இல்லையா? இது வந்து ஒரு நிரந்தரமான அவை. இத வந்து கலைக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. மாநிலங்களவையினுடைய உறுப்பினர்களின் பதவிக்காலம், அந்த அவைய கலைக்க முடியாது. ஆனா, அதுல இருக்க உறுப்பினர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அ அவங்களுடைய பதவிக்காலம் வந்து 6 வருஷம் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. 3ல 1 பங்கு உறுப்பினர்கள் 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி என்ன பண்ணுவாங்கன்னா, ஓய்வு பெறுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மாநிலங்களவைய கலைக்க முடியுமானா, கலைக்க முடியாது. ஏன்னா, அது வந்து ஒரு நிரந்தரமான அவை. அங்க இருக்கிறவங்க அந்த அவங்களோட பதவி காலம் எவ்வளோ அப்படின்னு கேட்டாங்கன்னா, 6 வருஷம். 2 வ அ 2 வருஷத்துக்கு ஒரு டைமு 3ல 1 பங்கு என்ன பண்ணுவாங்கன்னா, ரிட்டயர் ஆயிட்டே இருப்பாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. 2 வருஷத்துக்கு ஒரு டைம் 3ல 1 பங்கு என்ன பண்ணுவாங்க, ஓய்வு பெறுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுவரைக்கும் ஓகேவா? அதுக்கப்புறம் அதனால ஏற்படுற காலி பணியிடங்கள் புதிய உறுப்பினர்களால நிரப்புவாங்க. ஸோ அப்ப வந்து இது ஒரு நிரந்தரமான அவை. 6 வருஷம் அதோட பதவி காலம். அப்புறம் அவங்க வந்து 2 வருஷத்துக்கு ஒரு டைம் 3ல 1 பங்கு என்ன பண்ணுவாங்கன்னா, ரிட்டயர் ஆயிட்டே இருப்பாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா துணை குடியரசுத் தலைவர் இருக்காங்க இல்லையா? அவங்க வந்து பதவி வழியில மாநிலங்களவையின் தலைவரா செயல்படுவாரு. இதுக்கு தான் நம்ம ஆல்ரெடி ஆர்டிகல்லாம் பார்த்தோம்ல 64 அந்த மாதிரி. பதவி வழியில மாநிலங்களவையின் தலைவர் தான் யாருன்னா, துணை குடியரசுத் தலைவர்ன்றத பார்த்துட்டோம். ஸோ மாநிலங்களவையினுடைய துணைத் தலைவர் அதன் உறுப்பினர்களாலேயே தேர்ந்தெடுக்கப்படுவாரு அப்படின்னு பார்க்கிறோம். இப்ப துணை குடியரசுத் தலைவர் இல்லாத டைம்ல நமக்கு வந்து யார் பார்த்துப்பாங்கன்னு பார்த்தோம். மாநிலங்களவையினுடைய துணைத் தலைவர் வந்து துணை குடியரசுத் தலைவருடைய பணிகள் எல்லாம் பார்த்துப்பாங்க அப்படின்னு நேத்து பார்த்தோம். ஸோ அவர் எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னா, அங்க இருக்கிற உறுப்பினர்களாலேயே அந்த துணை குடியரசுத் தலைவர் அந்த துணை குடியரசுத் தலைவருக்கு ஒரு அசிஸ்டன்ட் இருப்பாங்க இல்லையா? அதாவது மாநிலங்களவையினுடைய துணைத் தலைவர, அங்க இருக்கிற உறுப்பினர்களே என்ன பண்ணுவாங்கன்னா, தேர்ந்தெடுத்துருவாங்க அப்படின்றத இங்க குடுத்துருக்காங்க. ஸோ மாநிலங்களவையினுடைய உறுப்பினரின் பதவி காலத்த பத்தி உங்களுக்கு ஃபுல்லாவே சொல்லியாச்சு. என்ன? அது ஒரு நிரந்தரமான அவை. அது 6 ஆண்டு காலம் வந்து அதோடைய பதவி காலம். அதுக்கப்புறம் அங்க இருக்கிறவங்க வந்து 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி 3ல 1 பங்கு என்ன பண்ணுவாங்கன்னா, ஓய்வு பெற்றுக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஏற்படுற காலி பணியிடங்கள புதிய உறுப்பினர்களால நிரப்புவாங்கன்றத பார்த்திருக்கோம். அதுக்கப்புறம் துணை குடியரசுத் தலைவர் இருக்காரு இல்லையா? அவர் வந்து பதவி வழியில மாநிலங்களவையின் தலைவர் அப்படின்றத பார்த்தோம். பிளஸ் என்ன பார்த்தோம்? அந்த மாநிலங்களவையினுடைய துணைத் தலைவர் இருப்பார் இல்லையா? அவர அங்க இருக்கிற உறுப்பினர்களே தேர்ந்தெடுப்பாங்கன்றதையும் பார்த்துட்டோம். இதுவரைக்கும் ஓகேவா? இப்ப தேர்தல். இங்க இருக்கிற அந்த தேர்தல வந்து எப்படி நடத்துறாங்க அப்படின்றத பாருங்களேன். தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில சட்டமன்ற உறுப்பினர்களால் ஒற்றை மாற்று வாக்கு மூலம் அதாவது மறைமுக தேர்தல்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன். விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறையில் மாநிலங்களவை என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இந்த தேர்தல் முறை வந்து மறைமுக தேர்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர்கள் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுவது கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ யார் தேர்ந்தெடுப்பாங்க? மாநில சட்டமன்ற உறுப்பினர்களும், பிளஸ் யூனியன் பிரதேசத்துல இருக்க சட்டமன்ற உறுப்பினர்களும் சேர்ந்து தான் இங்க இருக்கிற அந்த மாநிலங்களவையினுடைய 238 பேரையும் தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல்ல வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து மாநிலங்களவையின் செயல்பாடுகள். அது என்னென்னலாம் பண்ணும் அப்படின்னு பார்க்கலாம். எந்த ஒரு மசோதாவும் சட்டமாவதற்கு மாநிலங்களவையின் ஒப்புதல் தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து 6 மாதத்துக்கு மேல் ஒரு மசோதா வந்து ஒப்புதல் பெறவில்லை எனில், குடியரசுத் தலைவர் இரு அவைகளின் கூட்டத்திற்கும் அழைப்பு விடுத்து, மசோதாவின் முடக்கத்தை என்ன பண்ணுவாங்கன்னா, தீர்த்து வைப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ இதுல எல்லாமே ஒரு ஒரு பாயிண்ட்டுமே, ஒரு ஒரு லைனுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்க பாருங்களேன், எந்த ஒரு மசோதாவும் அப்படின்னா, எல்லா மசோதாவுக்குமே மாநிலங்களவைக்கு ஈக்குவல் பவர் இருக்கு. எந்த மசோதா தவிரன்னு கேட்டாங்கன்னா, நிதி மசோதா மட்டும் தான். நிதி மசோதாக்கு வந்து ஒரு பாக்ஸே குடுத்திருப்பாங்க. நிதி மசோ இப்ப நான் மக்களவை, நீங்க மாநிலங்களவைனா, நான் வந்து உங்களுக்கு நிதி மசோதாவ ஒரு ஃபார்ம் ஒரு இப்ப எல்லாமே எங்களுக்கு ஓகேவாயிருச்சு. நாங்க எல்லாம் 3 வாசிப்பு போட்டு எல்லாம் பண்ணிட்டோம். எங்களுக்கு எல்லாம் ஓகே. மக்களவையில இருந்து பாஸ் ஆயிருச்சு. இப்ப மாநிலங்களவை வந்து 14 நாளுக்குள்ளேயே அவங்களுடைய கருத்த வந்து தெரிவிக்கணும். அந்த கருத்தையும் மக்களவை ஏத்துக்கலாம், ஏத்துக்காமலும் போலாம். அப்படி தெரிவிக்கலனாலும் ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. அந்த மக்களவை வந்து அத வந்து ஓகே 2 அவையிலயும் ஓகே அப்படின்ற மாரி அத பாஸ் பண்ணிருவாங்க. சோ வந்து அப்போ நிதி மசோதா தவிர மத்த எல்லா மசோதாக்கும் மாநிலங்களவைக்கும் ஈக்குவல் பவர் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. ஏதாவது ஒரு மசோதா, அந்த சட்ட மசோதா அந்த மாதிரிலாம் 6 மாசத்துக்கு மேல கிடப்புல போட்டு வச்சிருந்தாங்க. மக்களவையில பாஸ் பண்ணி மாநிலங்களவையிலயோ, இல்ல மாநிலங்களவையில பாஸ் பண்ணி மக்களவையில ஏதோ ஒரு அவையில வந்து பெண்டிங்ல இருக்கு அப்படின்னா, உடனே என்ன பண்ணுவாங்க?
கூட்டத்தை கூட்டி குடியரசுத் தலைவர் வந்து அழைப்பு விடுப்பாரு. ஏன்பா அப்படி வச்சிருக்கீங்க, வாங்க உட்காந்து பேசலான்ற மாதிரி கூப்பிட்டு பேசி அதை சால்வ் பண்ணி வைப்பாரு. ஓகேவா, முடக்கத்தை வந்து தீர்த்து வச்சிருவாரு. அடுத்து பாருங்க, அரசியலமைப்பு சட்ட திருத்தத்திற்கான எந்த ஒரு மசோதாவை நிறைவேற்றுவதிலும் மக்களவையை போன்றே மாநிலங்களவையும் அதிகாரம் வந்து பெற்றுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, அந்த சட்ட திருத்தத்துக்கான எல்லா மசோதாவுமே என்ன பண்ணுவாங்க, மக்களவை என்னெல்லாம் ப்ரொசீஜர் பண்றாங்களோ அதே மாதிரி மாநிலங்களவைக்கு ஈக்குவலான அதிகாரம் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து, மாநிலங்களவை உறுப்பினர்களால் குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான வாக்களிக்கும் அதிகாரம் வந்து பெற்றிருக்காங்க. ஆமா, நமக்கு தெரியும் இல்லையா, குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர் தேர்தல் எல்லாம் யார் யாரெல்லாம் வாக்களிப்பாங்க. நாடாளுமன்றத்துல இருக்கிற 2 அவையுமே போவாங்க இல்லையா, மக்களவையும் போவாங்க, மாநிலங்களவையும் போவாங்க. மாநில சட்டமன்றத்துல இருக்கிற உறுப்பினர்கள் எல்லாம் போவாங்க. யூனியன் பிரதேசமா இருக்கக்கூடிய புதுடெல்லி பிளஸ் பாண்டிச்சேரி எல்லாம் போவாங்க அப்படின்றதெல்லாம் பார்த்தோமா. சோ இங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க, அந்த அந்த தேர்தல்ல வந்து இவங்களுக்குமே வந்து இவங்களுமே என்ன பண்ணுவாங்க, போய் கலந்துப்பாங்க அப்படின்றத இங்க கொடுத்திருக்காங்க. வேற ஒண்ணும் புதுசா இல்ல. இதுக்கப்புறம் பாருங்க, அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னா, இவர்கள் குடியரசுத் தலைவர், அதுக்கப்புறம் உச்ச நீதிமன்ற, உயர் நீதிமன்ற நீதிபதிகளின் பதவி அந்த நீக்க செயல்முறைகளிலும் அதிகாரம் வந்து பெற்றிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ மக்களவை மாதிரி இவங்களும் என்ன பண்ணுவாங்க, குடியரசுத் தலைவர், உச்ச நீதிமன்ற, உயர் நீதிமன்ற நீதிபதி இவங்களுடைய பதவி நீக்கத்திலையும் இவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து வந்து, தேசிய முக்கியத்துவம் கருதி மாநில அரசு பட்டியலை உருவாக்கும் அதிகாரத்தை மாநிலங்களவை வச்சிருக்கு. மாநில அரசுக்கு யார் பட்டியல் உருவாக்குவாங்கன்னு கேட்டாங்கன்னா மாநிலங்களவை அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. மாநிலங்களவையின் 2/3 அந்த உறுப்பினர்கள் பெரும்பான்மையுடன் ஒரு தீர்மானம் ஒப்புதல் பெறுகிறது. அதன் 2/3 உறுப்பினர்கள் பெரும்பான்மையுடன் அகில இந்திய பணிகளையும் உருவாக்கவும் நீக்கவும் அதிகாரம் வந்து யாருக்கு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மாநிலங்களவைக்கு வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேவா, இப்ப என்ன, ஃபர்ஸ்ட் வந்து மாநில அரசுக்கான அந்த பட்டியலை வந்து யார் தயாரிக்கிறாங்கன்னா மாநிலங்களவை வந்து தயாரிப்பாங்க. இப்போ வந்து மாநிலங்களவையில 2/3 அப்படின்னா வச்சுக்கோங்களேன், அந்த வாக்களிப்பாங்க இல்லையா, அவைக்கு வந்து வாக்களிக்கிறவங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கல்ல, ஃபர்ஸ்ட் சாதாரண பெரும்பான்மை. அதுல வந்து அந்த உறுப்பினர்களின் பெரும்பான்மையோட ஒரு தீர்மானம் வந்து ஒப்புதல் பெறுது. அவங்க வந்துட்டு ஓகேங்க, இது எங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி பாதி பேர், ஒரு மெஜாரிட்டி பேர் வந்து கை தூக்கிட்டாங்க அப்படின்னா சோ ஒப்புதல் வந்து பெற்றுச்சு. சோ இந்த மாதிரி இந்த பேஸ் வச்சு மாநிலங்களவை வந்து எதெல்லாம் பண்ணலாம்னா, அகில இந்திய பணிகள்லாம் இருக்குதுல்ல, அதையே வந்து உருவாக்குறதுக்கு நீக்கிறதுக்கான அதிகாரம்லாம் நம்ம மாநிலங்களவை கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சோ மாநில அரசு பட்டியல மாநிலங்களவை உருவாக்குவாங்க. 2/3 வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அகில இந்திய பணிகளையே வந்து உருவாக்குறதுக்கும் நீக்கிறதுக்கும் இந்த மாநிலங்களவைக்கு அதிகாரம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா, அடுத்து வந்து நிதி மசோதா. நிதி மசோதாவினை வந்து திருத்தம் செய்யவோ அல்லது நிராகரிக்கவோ மாநிலங்களவைக்கு அதிகாரமே கிடையாது. அவங்க திருத்தமும் சொல்ல முடியாது, அதை நிராகரிக்கவும் முடியாது. ஓகேவா, அதுக்கப்புறம் மக்களவையில் மட்டுமே நிதி மசோதாவினை அறிமுகப்படுத்த முடியும். இந்த மசோதா வந்து மாநிலங்களவையின் ஒப்புதலுடன் சட்டமாக மாறும். ஜஸ்ட் மாநிலங்களவை ஓகேங்க அப்படின்னு சொன்னா மட்டும் போதும். அப்படி சொல்லலனாலும் நமக்கு பிரச்சனை கிடையாது. அங்க சும்மா நீங்க ஒப்புதல் சொன்னா போதுன்ற மாதிரி தான் கொடுத்திருப்பாங்க. மாநிலங்களவை இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து 14 நாட்களுக்குள் ஒப்புதல் அளிக்கவில்லை எனில் ஒப்புதல் பெறாமலேயே சட்டமாகிவிடும். மாநிலங்களவையின் சட்ட திருத்தத்திற்கான முன்மொழிவுகளை மக்களவை கருத்தில் கொள்ள வேண்டியதே கிடையாது. ஒருவேளை அவங்க வந்து நீங்க இந்த மாதிரி கொஞ்சம் மாத்திக்கலாம்ல, இது பண்ணலாம்ல அப்படின்னு சொன்னா கூட அவங்க அதை கேட்கணும்னு அவசியமே இல்லை. அவங்க கேட்கவும் மாட்டாங்களாமா. கேட்கலாம், கேட்காமையும் போலாம், அது அவங்க இஷ்டம் அப்படின்ற மாதிரி சொல்லாங்க. எந்த முன்மொழிவுகளையும் மக்களவை வந்து நிராகரிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இப்ப நம்ம என்ன பார்த்திருக்கோம், மாநிலங்களவை வந்து ஃபுல்லா பார்த்துட்டோம். மாநிலங்களவையினுடைய உறுப்பினர்கள் எவ்வளோ, அதுல எவ்வளவு பேர் வந்து நம்ம சட்டமன்ற உறுப்பினர்களால போய் நியமிக்கிறாங்க, எவ்வளவு பேர் குடியரசுத் தலைவர் நியமிக்கிறாங்கன்றத பார்த்தோம். 30 வயசு இருக்கணும், இந்திய குடிமகனா இருக்கணும், அரசாங்கத்துல ஊதியம் பெறக்கூடாது, மனநிலை சரியில்லாதவரா இருக்கக்கூடாதுன்ற மாதிரி அவருடைய தகுதிகள் எல்லாமே பார்த்துட்டு வந்தோம். அடுத்து வந்து என்னன்னா பதவி காலம் பார்த்தோம். இது ஒரு நிரந்தரவை 6 வருஷம் வந்து அவங்களோட பதவி காலம் இருக்கும். அதுக்கப்புறம் 2 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் 3ல அதாவது 3ல ஒரு பங்கு 1/3 வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ரிட்டையர் ஆயிட்டே இருப்பாங்க அப்படின்றத பார்த்தோம். இவர் வந்து பதவி வழியில மாநிலங்களவையின் தலைவரா இருப்பாரு. துணைத் தலைவரா அங்க இருக்கிற உறுப்பினர்களே வந்து தேர்ந்தெடுத்துப்பாங்கன்னு பார்த்தோம். தேர்தல் நம்ம இப்பதான் பார்த்தோம். அதாவது மறைமுக தேர்தல் மூலயமா சட்டமன்ற உறுப்பினர்கள் போயிட்டு தேர்ந்தெடுப்பாங்க. மாநில சட்டமன்றத்துல இருக்க உறுப்பினர்களால இவங்க வந்து தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்றத பார்த்தோம். இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, நிதி மசோதாவை தவிர மத்த எல்லா மசோதாவுக்கும் ஈக்குவல் பவர் வச்சிருக்காங்க. 6 மாசத்துக்குள்ள பண்ணலன்னா குடியரசுத் தலைவர் கூட்டத்தை போட்டு அதை சால்வ் பண்ணி வைப்பாரு. அதுக்கடுத்து என்ன பார்த்தோம், ஒரு மசோதா வந்து அந்த சட்ட திருத்த மசோதாக்கெல்லாம் இவங்களுக்கு ஈக்குவல் பவர் இருக்குன்னு சொல்லிட்டாங்களா. அதுக்கப்புறம் குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் பங்கெடுத்துப்பாங்க. உச்சநீதிமன்ற, உயர் நீதிமன்ற நீதிபதி, குடியரசுத் தலைவருடைய பதவி நீக்கம் எல்லாத்துலயும் இவங்களும் பங்கு பெறுவாங்கன்றத பார்த்தோம்.
அதுக்கப்புறம் மாநில அரசு இருக்காங்க இல்லையா, அதாவது மாநில அரசினுடைய பட்டியலை வந்து உருவாக்குறது மாநிலங்களவை தான். 2/3 வச்சு அவங்க வந்து அகில இந்திய பணிகளை உருவாக்கம் நீக்கிறதுக்கான அதிகாரமுமே யார்கிட்ட இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மாநிலங்களவை கிட்ட இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அப்புறம் நிதி மசோதாவை ஸ்பெஷலா சொல்லியிருக்காங்க. நிதி மசோதாவுக்கு மாநிலங்களவைக்கும் எதுவுமே பண்ண முடியாது அவங்களால. நிதி மசோதாவை மக்களவையில மட்டும்தான் அறிமுகப்படுத்த முடியும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இவ்வளவுதான் இது. ஓகேவா? இதுல ஏதாவது டவுட் இருக்கா மாநிலங்களவையில? கொஞ்சம் ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. அடுத்து போலாங்களா மக்களவைக்கு? போலாம் இல்ல மேம். இது ஓகேமா. மக்களவை அப்படின்னா வச்சுக்கோங்களேன், மக்களவையானது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளை கொண்ட ஒரு இந்திய நாடாளுமன்றத்தின் ஒரு புகழ்மிக்க அவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ மக்களவை அதுக்கு பேருக்கு ஏத்த மாதிரி மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளே அங்க இருப்பாங்க. அதனால அது மக்களவை அப்படின்ற மாதிரி இருக்கு. சோ இது ஒரு புகழ்மிக்க அவைன்னு சொல்லிட்டாங்க. மக்களவைக்கு இது பாருங்களேன், இது கொஞ்சம் ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கும். மக்களவைக்கு அதிகபட்சமா எவ்வளவு பேர் தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னா 552 பேர் வரைக்குமே தேர்ந்தெடுக்கலாம். அதுக்கப்புறமா அதுல அதுல வந்து 530 உறுப்பினர்கள் பல்வேறு மாநிலங்களிலிருந்து வருவாங்க. 13 உறுப்பினர்கள் யூனியன் பிரதேசத்திலிருந்து வருவாங்க. ஆங்கிலோ இந்திய சமூகத்துல இருந்து 2 பேர் தான் அதிகபட்சமே சொல்றாங்க. ஓகேவா? மொத்தமா அதிகபட்சமா 552 பேர் இருக்கணும். அதுல 530 பேர் நீங்க மாநிலத்துல இருந்து எடுக்கணும். 13 உறுப்பினர்களை யூனியன் பிரதேசத்துல இருந்து எடுக்கணும். ஆங்கிலோ இந்திய சமூகத்துல இருந்து 2 பேர் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல்ஸ் கொடுத்திருக்காங்க. இப்ப எவ்வளவு பேர் இருக்காங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா 545 பேர் வந்து இருக்காங்க. அதிகபட்சமா எவ்வளவு எடுக்கலாம்? 552 பேரை வந்து எடுக்கலாம். ஓகேவா? அடுத்து வந்து என்ன அப்படின்னா மக்களவை உறுப்பினர் ஆவதற்கான தகுதிகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கணும். இவருமே இந்திய குடிமகனா இருக்கணும். 25 வயதுக்கு குறைவுடையவராக இருத்தல் கூடாது. அப்ப 25 வயசு இருக்கணும் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. அவர் வந்து அவருடைய பெயர் வந்து நாட்டின் ஏதாவது ஒரு பகுதியின் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றிருக்க வேண்டும். இப்போ அவங்க வந்து இப்போ ஒரு எலெக்ஷன்ல நிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு முதல்ல வந்து ஒரு ஓட்டுரிமை வந்து இருக்கணும். 25 வயசுல தான் நம்ம வந்து ஆஹ் 18 வயசுல வந்து ஓட்டு போடுவோம். 25 வயசுல எலெக்ஷன்லயே நிக்கலாம். அந்த எலெக்ஷன்ல நிக்கும் போது நம்ம வந்து என்ன பண்ணிருக்கணும், நமக்கும் ஓட்டுரிமை வந்து இருக்கணும். நமக்கே ஓட்டுரிமை இல்லாம நம்ம போய் எலெக்ஷன்ல நிக்க முடியாது. சோ அவருடைய பெயர் வந்து எங்கேயாவது நம்ம நாட்டுல ஏதாவது ஒரு பகுதியில வாக்காளர் பட்டியல வந்து இடம்பெற்றிருக்க வேண்டும் சொல்றாங்க. மத்திய அரசு மத்திய மாநில அரசு அந்த அலுவலர்களினுடைய ஊதியம் பெறும் பதவியில வந்து இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்றாங்க. கவர்மெண்ட் ஜாபா அவங்க வந்து இருக்கக்கூடாது. மனநிலை சரியில்லாதவராகவோ அல்லது பெற்ற கடனை திரும்ப தர இயலாதவராகவோ இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரூல்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க மக்களவைக்கு. ஓகேவா? அடுத்து பாருங்க, மக்களவையினுடைய உறுப்பினரின் பதவி காலம் என்ன அப்படின்னு பார்க்க போறோம். இப்போ இவருக்கு வந்து 5 இயர்ஸ் தான். நம்ம யாரெல்லாம் தேர்ந்தெடுக்கிறோமோ அவங்களுக்கு எல்லாம் மோஸ்டா 5 இயர்ஸ் தான் இருக்கும். பொதுவாக மக்களவை வந்து தன்னுடைய முதல் கூட்டத்திலிருந்து 5 ஆண்டுகள் வரை செயல்படும் அப்படின்றத சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் கூட்டம் நான் பதவியேற்பு பிரமாணம் ஃபர்ஸ்ட் கூட்டம் போடுவாங்கல்ல, சோ அதுல இருந்து 5 வருஷம் அவங்களோட பீரியட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த காலம் முடிவதற்கு முன்பாவே பிரதம அமைச்சரின் ஆலோசனையில குடியரசுத் தலைவர் வந்து மக்களவை என்ன பண்ணா கலைச்சிடலாம். ஏன்னா இது வந்து மக்களால் உருவாக்கப்படுற ஒரு அவைதான். அவங்க இங்க இருந்து எல்லாருமே வருவாங்க இல்லையா, மக்களால் உருவாக்கி ஒருத்தவங்க எலெக்ஷன்ல ஜெயிச்சு ஆட்சி வந்து அமைச்சிருப்பாங்க. திடீர்னு வந்து அவங்க அரசியலமைப்புக்கு ஆப்போசிட்டா செயல்படுறாங்க, எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்ற மாதிரி பிரதமர் வந்து சொன்னாங்க அப்படின்னா மக்களவை என்ன பண்ணுவாங்கன்னா குடியரசுத் தலைவர் வந்து கலைச்சிருவாரு. நீங்க இங்க என்னெல்லாம் படிக்கிறீங்களோ இதே கண்டென்ட் பேர் மட்டும் மாத்திடுவாங்க. குடியரசுத் தலைவருக்கு பதிலா அங்க ஆளுநர் வருவாரு. பிரதமருக்கு பதிலா அங்க முதலமைச்சர் வருவார். முதலமைச்சர் கிடையாது இவரு. அவருடைய ஆலோசனையின் பேரை திரும்பி உங்க குடியரசுத் தலைவர் வந்து கலைச்சிருவாரு அப்படின்ற மாதிரி அங்க ஆளுநர் வச்சு பார்ப்போம், இங்க குடியரசுத் தலைவர் வச்சு பார்ப்போம். இங்க பிரதமர் என்னெல்லாம் பண்ணுவாரோ அங்க முதலமைச்சர் அது எல்லாமே பண்ணுவாரு. சோ வந்து நீங்க கொஞ்சம் கண்டென்ட்லாம் அந்த லைன்ல வந்து கொஞ்சம் நல்லா கவனிச்சீங்கன்னா நீங்க மாநில அரசு படிக்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஜஸ்ட் அவர் இங்க பண்றதெல்லாம் அவர் அங்க பண்ணுவாரு அப்படின்ற மாதிரி நம்ம கனெக்ட் பண்ணி படிச்சுக்கலாம். சோ இப்ப என்ன 5 வருஷம் ஃபர்ஸ்ட் கூட்டத்துல இருந்து 5 வருஷம் வரைக்கும் மக்களவை வந்து செயல்படும். அதுக்கு முன்னாடியே வந்து கலைக்க முடியுமா? இப்ப நம்ம மாநிலங்களவை என்னன்னு பார்த்தோம், நிரந்தரமான அவை, அதை கலைக்க முடியாது. அதுவே மக்களவை அப்படின்னா அதை கலைக்க முடியும். எப்படி கலைப்பாங்க அப்படின்னா பிரதமரினுடைய ஆலோசனையின் பேர்ல இவங்க ஒழுங்காவே செயல்பட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு இந்த மக்களவைக்கு பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணாருன்னா அவருடைய பிரதம அமைச்சரின் ஆலோசனையின் பேர்ல குடியரசுத் தலைவர் வந்து மக்களவையை கலைச்சிருவாரு. அதுக்கப்புறம் இந்திய அரசியலமைப்பின் நெருக்கடி நிலை சட்டத்தின்படி மக்களவையின் நம்பிக்கை வாக்கெடுப்பு வந்து நம்பிக்கை வாக்கெடுப்பில் எந்த ஒரு கட்சிக்கோ அல்லது கூட்டணிக்கோ பெரும்பான்மை இல்லாத பட்சத்தில் குடியரசுத் தலைவர் என்ன பண்ணுவாருன்னா மக்களவையை வந்து கலைப்பாரு. ஒண்ணு பிரதமர் சொல்லி கலைப்பாரு. இன்னொன்னு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நான் ஆல்ரெடி சொன்னதுதான். இப்போ நான் வந்து தனியா அந்த பெரும்பான்மையை வந்து வாங்கிட்டேன்னா பிரச்சனை கிடையாது. ஒரு வேலை என்னால வாங்க முடியல, நான் வந்து கூட்டணியில வந்து வச்சிருக்கேன் அப்படின்னா நீங்களும் நானும் ஒரு பார்ட்னர்ஷிப்ல போயிட்டு நம்ம அந்த மக்களவையில வந்து ஆட்சி அமைச்சிருக்கோம் அப்படின்னா அப்ப என்ன ஆகும்னா
யாராவது ஒருத்தர் கோச்சிக்கிட்டு போயிட்டாலோ, இல்ல அந்த பெரும்பான்மை என்கிட்ட இல்லன்னு தெரிஞ்சாலோ, எதிர்க்கட்சி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா முறையிடுவாங்க. இவங்க கிட்ட பெரும்பான்மையே இல்ல, இவங்க ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ அப்ப பண்ணும்போது என்ன ஆகும்னா வந்து பெரும்பான்மை வந்து நம்மள நிரூபிக்க சொல்லுவாங்க. உங்ககிட்ட கரெக்ட்டான இடங்கள் வந்து நீங்க ஜெயிச்சிருக்கீங்களா? நீங்க நிரூபிச்சு காட்டணும் இத்தன நாளுக்குள்ள அப்படின்னு சொல்லிடுவாங்க. சோ நம்ம அதுக்குள்ள போய் அவங்கள கன்வின்ஸ் பண்ணி கூட்டிட்டு வந்து என்கிட்ட இருக்குன்னு காமிக்கணும். அப்படி காமிக்க முடியல, அவங்கள கன்வின்ஸே பண்ண முடியல அப்படின்னா, நம்மளுடைய ஆட்சி வந்து கலைஞ்சிடும் அப்படின்றத வந்து இங்க சொல்லியிருக்காங்க. சோ குடியரசுத் தலைவர் என்ன பண்ணுவாரு? மக்களவைய கலைச்சிருவாரு. சோ அவ்வளவுதான். இப்ப வந்து அவருடைய பதவி காலம் பார்த்துட்டோம். அவங்க எந்தெந்த டைம்ல எல்லாம் கலைப்பாங்க, அந்த மக்களவையை கலைச்சிருவாங்க அப்படின்றத பார்த்துட்டோம். சோ அடுத்து தேர்தல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மக்கள் வந்து அந்த மக்கள் தொகையினுடைய அடிப்படையில் உருவாக்கப்பட்ட நாடாளுமன்ற தொகுதிகளில் உள்ள மக்களால் நேரடியாக மக்களவை உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். மக்களவை தேர்தலுக்காக ஏற்பாடுகள், மேற்பார்வையிடுதல், அதுக்கப்புறம் நடத்துதல் ஆகிய பணிகளை வந்து இந்திய தேர்தல் ஆணையம் வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. மக்களவை தேர்தலுக்காக நாடு முழுவதும் மக்கள் தொகையின் அடிப்படையில் பல தொகுதிகளாக வந்து பிரிச்சிருக்காங்க. இது எல்லாமே நமக்கு தெரியும் தான். எலெக்ஷன் வந்து யார் வைக்கிறாங்க? எலெக்ஷன் கமிட்டி. அதாவது இந்திய தேர்தல் ஆணையம் வந்து நமக்கு எலெக்ஷன் வைக்கிறாங்க. எலெக்ஷன் வச்சு இப்ப நாடு முழுவதும் எவ்வளவு மக்கள் தொகை இருக்காங்களோ தொகுதி தொகுதியா பிரிச்சு அந்த தொகுதிக்கு என்ன பண்ணுவாங்கன்னா எலெக்ஷன் வந்து வச்சுறாங்க அப்படின்றது சொல்றாங்க. மக்களவை உறுப்பினர்களை வந்து தேர்ந்தெடுப்பதில் வயது வந்தோர் வாக்குரிமை, அதாவது இதுக்கு முன்னாடி எல்லாம் எப்படி இருக்கும்னா இவ்வளவு சொத்து இருக்கணும், நகராட்சிக்கு வந்து வரி கட்டணும், அப்பதான் எலெக்ஷன்ல நிக்க முடியும், அப்பதான் ஓட்டு போட முடியும் எல்லாம் வந்து நிறைய ரூல்ஸ் இருந்துச்சு. சோ இப்போ அப்படி கிடையாது. உங்களோட ஒரே எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னா நம்ம 18 வயசு ஆயிருந்தா போதும். அதுதான் வயது வந்தோர் வாக்குரிமை. அந்த வயசு நமக்கு வந்துருச்சு அப்படின்னா நீ பணக்காரனா, ஏழையா, படிச்சிருக்கியா, படிக்கலையா, எந்த ஒரு எதுவுமே கிடையாது, ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாது. 18 வயசு வந்துச்சா உனக்கு வந்து எலிஜிபிலிட்டி வந்துருச்சு, நீ வந்து என்ன பண்ணலாம்? போய் ஓட்டு போடலாம். அததான் வந்து இந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க. சோ வயது வந்தோர் வாக்குரிமை வந்து பின்பற்றப்படுகிறது. அந்த வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்ட 18 வயது நிரம்பிய இந்தி குடிமகன் அனைவருமே தங்கள் பிரதிநிதிகளை வந்து தேர்ந்தெடுக்கும் தகுதி உடையவர் ஆவர் அப்படின்னு சொல்றாங்க. சோ நம்மளை யார் நிர்வாகம் பண்ணணும், நம்மளை யார் ஆட்சி செய்யணும்ன்றத நம்ம தேர்ந்தெடுக்க முடியும் அப்படின்றதுதான் நம்ம என்னது 18 வயசு வந்த எல்லா குடிமகனும் தன்னுடைய பிரதிநிதிகளை அவங்களே தேர்ந்தெடுத்துக்கலாம் அப்படின்றதுக்கான ஒரு இதுதான் என்னது வயது வந்தோர் வாக்குரிமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ நம்ம இப்ப சட்ட திருத்தம் படிச்சுட்டு வரோம்ல, அதுல பார்ப்போம் 61வது சட்ட திருத்தம் 1988ல சட்டம் போட்டு 1989ல இது நடைமுறை பண்ணியிருப்பாங்க. 61வது சட்ட திருத்தம் நான் அங்க வரும்போது கேட்பேன். இப்ப நம்ம 25 அந்த மாதிரி படிச்சுட்டு இருக்கோம், 20 சில்லற படிச்சுட்டு இருக்கோம். சோ நம்ம அங்க வரும்போது நான் கேட்பேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. வயது வந்து ஒரு வாக்குரிமை எந்த சட்ட திருத்தம் கேட்டாங்கன்னா, எக்ஸ்கியூஸ் மீ, 61வது சட்ட திருத்தம். ஓகேவா? அதுக்கடுத்து என்ன அப்படின்னு பாருங்க. மக்களவையினுடைய செயல்பாடுகள். மக்களவைனா அது என்னென்னலாம் பண்ணும் அப்படின்றத பாக்குறோம். இப்போ அனைத்து மசோதாக்களும் மக்களவையில் வந்து அறிமுகப்படுத்தவும், நிறைவேற்றவும் முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நான் வந்து மாநிலங்களவைக்கு நிதி மசோதா தவறுன்னு பார்த்தோம்ல, இங்க நிதி மசோதா உட்படன்னு பார்ப்போம். ஏன்னா நிதி மசோதாவையும் இங்க மட்டும் தான் அறிமுகப்படுத்த முடியும். சோ அது ஓகேவா? அடுத்து பாருங்க. குடியரசுத் தலைவர், உச்சநீதிமன்ற நீதிபதி போன்ற பதவி நீக்க விவகாரங்களில் பங்கேற்க மாநிலங்களவை மாதிரியே மக்களவைக்கும் அதிகாரம் இருக்குன்னு சொல்றாங்க. அங்க என்ன படிச்சோமோ அதேதான் இங்கேயும். அவங்க வந்து குடியரசுத் தலைவர், உச்சநீதிமன்ற, உயர்நீதிமன்ற நீதிபதி அவங்களுடைய பதவி விலகலுக்கு போவாங்க அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். இங்கேயும் அவங்க போவாங்க. அதுக்கடுத்து பாருங்க, அரசமைப்பு சட்ட திருத்தத்திற்கான எந்த ஒரு மசோதாவை நிறைவேற்றுவதிலும் மாநிலங்களவை போலவே மக்களவைக்கும் சமமான அதிகாரம் வந்து வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. அரசியலமைப்பில் ஏதாவது சட்ட திருத்தம் பண்ணணும்னா மாநிலங்களவைக்கு நீங்க எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கேக்குறீங்களோ அதே அளவுக்கு மக்களவைக்கு என்ன பண்ணணும்? இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கேட்கணும்ன்றத வந்து சொல்லியிருக்காங்க. சோ சமமான அதிகாரம் தான். அங்க எவ்வளவு பவர் இருக்கோ அந்த ஈக்குவல் பவர் மக்களவைக்கும் இருக்கு. மக்களவை உறுப்பினர்கள் குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர் தேர்தல் அந்த தேர்தல்ல இருக்குல்ல, தேர்ந்தெடுக்கப்படுவதற்கான அதிகாரத்துல வந்து இவங்களுக்குமே இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. நம்பிக்கையில்லா தீர்மானம் லோக்சபால மட்டும்தான் கொண்டு வர முடியும். ஏன்னா நம்பிக்கையில்லா தீர்மானம்ன்றதே என்ன? இவங்க கிட்ட வந்து போதுமான பிரதிநிதித்துவமே கிடையாது அப்படின்றத கொண்டு வரதுதான். அது கலைக்கிறதுக்காக தான் கொண்டே வராங்க. மாநிலங்களவையில ஏன் கொண்டு வர முடியாது? ஏன்னா அது ஒரு நிரந்தரமான அவை. அங்க நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர முடியாது. சோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்பிக்கையில்லா தீர்மானத்தை லோக்சபாவில மட்டும்தான் அறிமுகப்படுத்தவே முடியும். இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டால் பிரதம அமைச்சர் உட்பட மற்ற அமைச்சர்கள் எல்லாருமே தங்களது பதவிகளை வந்து என்ன பண்ணணும்னா ராஜினாமா செஞ்சிடணும். இது வரைக்கும் ஓகேவா? இதுல புது பாயிண்ட் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த லாஸ்ட் மட்டும்தான். நம்பிக்கையில்லா தீர்மானம் அப்படின்ற ஒரு கான்செப்டை நம்ம என்ன பண்ணோம்னா மாநிலங்களவையில கொண்டு வர முடியாது, மக்களவையில மட்டும்தான் கொண்டு வர முடியும். அப்படி கொண்டு வந்துட்டாங்கன்னா பிரதமர் உட்பட எல்லாருமே என்ன பண்ணணும்னா ராஜினாமா வந்து பண்ணிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து தமிழகத்திலிருந்து நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்கள் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா மாநிலங்களவைக்கு, மக்களவைக்கு. இப்ப நாடாளுமன்றம்னா 2 அவை இருக்குன்னு தெரியும். தமிழ்நாட்டுல இருந்து எவ்வளவு பேர் போறாங்க அப்படின்னா மாநிலங்களவைக்கு 18 பேரும், மக்களவைக்கு வந்து 39 பேரும் போறாங்க அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. மாநிலங்களவைக்கு 18, மக்களவைக்கு வந்து 39. அடுத்து வந்து சபாநாயகரை பத்தி பார்க்க போறோம். இப்ப மக்களவை வந்து தலைமை தாங்குறவங்க, அதாவது மாநிலங்களவை தலைமை தாங்குறவங்க யாருன்னு பார்த்தோம்?
துணை குடியரசுத் தலைவர்னு பார்த்தோம். சோ துணை குடியரசுத் தலைவர் பத்தி முன்னாடியே குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர் அந்த இடத்துலயே அவர் வந்ததுனால இந்த இடத்துல நம்ம அவரை பார்க்கல. ஆனா சபாநாயகரை பத்தி நம்ம இன்னும் எங்கேயும் பார்க்கல. அதனால இப்ப அவரை பார்க்கிறோம். மக்களவையினுடைய தலைமை தாங்கி நடத்துறவர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா சபாநாயகர் தான். சோ நம்ம அதை வந்து இப்ப பார்க்க போறோம். மக்களவையை வந்து தலைமையேற்று நடத்துபவர் யாருன்னா சபாநாயகரா. மக்களவை வந்து உறுப்பினர்களால் என்ன பண்ணுவாங்கன்னா தேர்ந்தெடுக்கப்படுவார். மக்களவையில இருக்கிற உறுப்பினர்களாலேயே சபாநாயகரை வந்து தேர்ந்தெடுத்துக்குவாங்க. அவங்கதான் அந்த மக்களவையை தலைமை தாங்கி நடத்துவாங்க. நாடாளுமன்ற மக்களாட்சியில வந்து சபாநாயகரின் பதவி ஒரு முக்கிய இடத்தை வந்து வகிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. மக்களவை வந்து கலைக்கப்பட்டுருச்சு. இப்ப நான் சொன்னேன்ல, நம்பிக்கையில்லா தீர்மானம் வந்து கொண்டு வரப்பட்டு மக்களவை வந்து கலைச்சுட்டாங்க. கலைச்சாலும் கூட அவர் வந்து ஒரு ஆளுங்கட்சியை சேர்ந்தவர் தான். அந்த சபாநாயகர் அப்படின்றவரு மக்களவையில இருக்கிற உறுப்பினர்களாலேயே தான் தேர்ந்தெடுக்கப்படுறாரு. ஆனா மக்களவை கலைஞ்சிட்டா கூட சபாநாயகர் வந்து அவருடைய பதவியில அடுத்த சபாநாயகர் வர வரைக்கும் இருப்பாரு அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. சோ கலைக்கப்பட்டாலும் புதிய சபாநாயகர் தேர்ந்தெடுக்கும் வரை அவர் பதவியில் நீடிப்பார் அப்படின்றத சொல்லுவாங்க. அடுத்து நாடாளுமன்ற இரு அவைகளின் கூட்டத்திற்கு தலைமை வந்து வகிப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இரு அவைகள் ஒரு மசோதா வந்து ஒரு சட்ட மசோதா வந்து நிலுவையில இருக்கு. 6 மாசத்துக்கு மேல அவங்க வந்து ஒப்புதல் கொடுக்காம வச்சிருக்காங்க அப்படின்னா, குடியரசுத் தலைவர் ஏன்பா அப்படி பண்றீங்க? வாங்கன்னு கூப்பிடுவாங்கன்னு நான் முன்னாடி சொன்னேன். அந்த அவைக்கு யார் தலைமை தாங்குவாங்க? அந்த கூட்டத்துக்கு யார் தலைமை தாங்குவான்னு கேட்டா, நம்மளுடைய சபாநாயகர் தான் வந்து என்ன பண்ணுவாருன்னா, தலைமை தாங்குவார். ஓகேவா? அடுத்து அவர் ஒரு மசோதா வந்து நிதி மசோதாவா அல்லது சாதாரண மசோதாவா என தீர்மானிக்கும் அதிகாரம் வந்து வச்சிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. நிதி மசோதா முதல்ல யார்கிட்ட ஒப்புதல் வாங்கணும்னா குடியரசுத் தலைவர். அதை வந்து தீர்மானிக்கிற அதிகாரம் இது நிதி மசோதாவா இல்ல அதாவது சாதாரண மசோதாவா அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானிக்கிற அதிகாரம் யாருக்கு இருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா சபாநாயகருக்கு வந்து இருக்கு அப்படின்றத சொல்லணும். பண மசோதாவை வந்து தீர்மானிப்பதில் இவருடைய முடிவுதான் இறுதியானதா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அதுக்கப்புறம் பாருங்களேன் 1985 இது வந்து ஒரு இயர் கொஸ்டின். இந்த போன லாஸ்ட் எக்ஸாம்ல இருந்து கேட்டிருந்தாங்க. 1985 கட்சி தாவல் தடை சட்டத்தின்படி இந்திய அரசியலமைப்பு சட்டம் 10வது அட்டவணையின் அந்த அடிப்படையில் ஒரு உறுப்பினர் வந்து மக்களவை உறுப்பினராக தகுதி பெறுவாரா இல்லையா என்பதை தீர்மானிக்கும் அதிகாரம் சபாநாயகருக்கு வந்து உண்டு. சபாநாயகருடைய பதவி காலியாக்கம் இருக்கும்போது அல்லது வருகை புரியாத போது துணை சபாநாயகர் மக்களவை என்ன பண்ணுவாங்கன்னா தலைமை வகிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சோ இதுல ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் இங்கேயும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து ஹையர் ஸ்டடீஸ்ல தான் நம்ம படிப்போம். என்னன்னா இப்ப கட்சி தாவல் தடை சட்டம் அப்படின்னா வருஷம் என்ன 1985 எத்தனாவது அட்டவணையில இருக்கு? 10வது அட்டவணையில இருக்கு. எத்தனாவது சட்ட திருத்தம் கேட்பாங்க? 52வது சட்ட திருத்தம். ஓகேவா? 1955 சாரி 85 1985 10வது அட்டவணை 52வது சட்ட திருத்தம். இதுல எக்ஸ்ட்ரா பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப லாஸ்ட் குரூப் 4ல கேட்டாங்க. என்ன 91வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் அப்படின்றத 91வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி 2003 மூலம் ஒரு சிறு திருத்தம் வந்து செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2003ல 91வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் பண்ணி ஒரு சிறு திருத்தம் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த கட்சித்தாவல்ல வந்து பண்ணிருக்காங்க. அது என்னன்னு பின்னாடி பார்க்கலாம். இப்ப எப்படின்னா கட்சித்தாவல்னா என்னன்னு தெரியுமா? இப்ப வந்து ஒரு கட்சியில இருந்து இன்னொரு கட்சிக்கு வந்து மாறிக்கிட்டே இருப்பாங்கல்ல. இந்த கட்சி, இந்த கட்சி, இந்த கட்சின்னு சொல்லிட்டு போய்க்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி போகக்கூடாது. சபாநாயகர் வந்து அந்த மாதிரி யாரையும் விட மாட்டாரு. சோ அதுதான் இங்க சொல்லிருப்பாங்க. கட்சி தாவல். கட்சியை வந்து தாவிக்கிட்டே இருப்பாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சும்மா பேசிக்கா தெரிஞ்சுக்கோங்க. 1985 அந்த வருஷம் 10வது அட்டவணை 52வது சட்ட திருத்தம். இது வரைக்கும் ஃபுல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது. அதுக்கப்புறம் என்னது தகுதி இருக்கா அவருக்கு மக்களவையில உறுப்பினர் ஆவதுக்கு தகுதி இருக்கா இல்லையா அப்படின்றதுதான் யாரு சபாநாயகர் வந்து தீர்மானிப்பாருன்றதுதான் கட்சி தாவல்ன்றது சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் காலியாக இருக்கும் போதோ இல்ல வருகை புரியாத போதோ துணை சபாநாயகர் வந்து மக்களவை வந்து பாத்துப்பாருன்னு சொல்லிட்டாங்க. அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சா? அடுத்து பாருங்க கூட்டத்தொடர் நம்ம இது ஏற்கனவே பார்த்ததுதான். பட்ஜெட் மழைக்கால கூட்டத்தொடர், குளிர்கால கூட்டத்தொடர் அப்படின்னு சொல்லிட்டு 3 நடக்கும். பட்ஜெட் கூட்டத்தொடர்னா என்ன? பிப்ரவரி வந்து லவர்ஸ் டே வரும். மே மாசம் வந்து நம்ம எல்லா ஸ்கூல்லாம் லீவ் விட்டுருவாங்க. டூர் போவோம். சோ அதனால 2 இடத்துலயும் நமக்கு காசு நிறைய செலவாகும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. பிப்ரவரி, மே. அடுத்து மழைக்கால கூட்டத்தொடர் அப்படின்னு பார்த்தோம்னா ஜூலை டு செப்டம்பர். ஜூலை டு செப்டம்பர் ஓகேவா? ஜூலை டு செப்டம்பர். குளிர்காலம் அப்படின்னா லாஸ்ட் நவம்பர், டிசம்பர்ல வந்து குளிரா இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நடுவுல இருக்கிறதும் ரொம்ப முக்கியம் தான். ஜூலை டு செப்டம்பர் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து நாடாளுமன்றத்தினுடைய அதிகாரங்கள் மற்றும் செயல்பாடுகள். நாடாளுமன்றம் என்னெல்லாம் பண்ணும்? பொதுவா கொடுத்திருக்காங்க. இப்ப 2 அவையும் சேர்ந்து அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்திய நாடாளுமன்றம் சட்டம் இயற்றுதல், நிர்வாகத்தினை மேற்பார்வையிடுதல், வரவு செலவு திட்டங்களை வந்து நிறைவேற்றுதல், பொதுமக்களின் வந்து அந்த குறைகளை போக்குதல், மேலும் வளர்ச்சி திட்டங்கள், சர்வதேச உறவுகள், உள்நாட்டு கொள்கை போன்றவைகளை வந்து விவாதித்து என பல பணிகளை வந்து இது செய்தாமா. நாடாளுமன்றம் குடியரசுத் தலைவர் மீதான அரசியல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கவும், உச்சநீதிமன்ற, உயர்நீதிமன்ற நீதிபதிகள் தலைமை
தேர்தல் ஆணையர், இந்திய தலைமை கணக்கு தணிக்கையர் ஆகியோர் அரசியலமைப்பு சட்ட விதிகளின்படி பதவி நீக்கம் செய்யும் அதிகாரம் வந்து பெற்றது எதுன்னு கேட்டாங்கன்னா நாடாளுமன்றம் தான். இப்ப நம்ம நினைக்கலாம், எதுக்கு எல்லாத்துக்கும் நீதிமன்றத்துக்கு போறோமே, அப்ப நீதிமன்றம் தான் இவங்க எல்லாம் பதவி நீக்கம் செய்வாங்க, இவங்க மேல இருக்க கேஸ்லாம் அவங்க தான் விசாரிப்பாங்கன்னா கிடையாது. நாடாளுமன்றம் தான் என்ன பண்ணுவாங்கன்னா பதவி நீக்க செயல்முறைகள், அந்த பெரிய பெரிய பதவி இருப்பாங்க இல்லையா, உச்சநீதிமன்ற உயர்நீதிமன்ற நீதிபதி, அப்புறம் குடியரசுத் தலைவர், இவங்க மேல இருக்க பதவி நீக்க செயல்முறைகள்ல யார் தான் பாத்துக்கிறாங்க அப்படின்னா நாடாளுமன்றம் தான் பாத்துக்கிறாங்கன்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து நாடாளுமன்றமானது நிர்வாகத்தினை கேள்விகள், துணை கேள்விகள் கேட்பதன் மூலமாகவும், ஒத்திவைப்புகள் அந்த ஒத்திவைப்பு தீர்மானங்கள், விவாதங்கள், அந்த தீர்மானங்கள் இயற்றுதல், கண்டன தீர்மானம் அல்லது நம்பிக்கையில்லா தீர்மானத்தை வந்து விவாதித்து அவையில் கொண்டு வருதல் போன்றவைகளின் மூலமாக தனது கட்டுப்பாட்டினை வந்து செலுத்தி வருது அப்படின்னு சொல்றாங்க. கேள்வி, துணை கேள்வி இந்த மாதிரி ஏதாவது ஒரு இன்ட்ராக்ட் பண்ணிட்டே இருக்கிறதுனால இது வந்து ஒரு கட்டுப்பாட்டை வந்து செலுத்திட்டு வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாடாளுமன்றம் செலுத்துதுன்னு சொல்றாங்க. அடுத்து மாநிலங்களினுடைய எல்லைகளை வந்து என்ன பண்றாங்கன்னா மாத்தி அமைக்கணும்னா நாடாளுமன்றத்துக்கு மட்டும்தான் அதுக்கான அதிகாரம் வந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ வந்து மாநிலங்களினுடைய எல்லை இப்போ வந்து எங்களோட மாநிலம் வந்து இவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இல்ல அந்த என்ன பண்ணுவாங்க, எவ்வளவு வரைக்கும் இந்த மாநிலம் தமிழ்நாடுனா அது எவ்வளவு வரைக்கும், கர்நாடகானா அது எவ்வளவு வரைக்கும், ஆந்திரானா அது எவ்வளவு வரைக்கும், அந்த பார்டருக்குள்ள அதனுடைய எல்லையை வந்து டிசைட் பண்றது இதுதான் நாடாளுமன்றம் தான். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். மாநிலங்களுடைய எல்லையை வந்து நாடாளுமன்றம் தான் பாத்துப்பாங்க. எல்லாருடைய ஊதியங்களை நாடாளுமன்றம் தான் பாத்துப்பாங்கன்னு முன்னாடி பாத்துட்டு வந்தோம். பிளஸ் அவங்களோட பதவி நீக்க செயல்முறைகளையும் நாடாளுமன்றம் பாத்துப்பாங்க. அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கடுத்து என்ன, வழக்கறிஞர் பார்த்தலாம் இன்னைக்கு. தலைமை வழக்கறிஞர் இதுக்கு வந்து எது வரும், நீதித்துறையில வந்து நம்ம பார்ப்போம் இல்லையா, அந்த பாக்ஸ்ல 3வது ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். இப்ப நம்ம மக்களவை மாநிலங்களவை முடிச்சாச்சு. அடுத்த நீதித்துறை. இந்த நீதித்துறையில தலைமை வழக்கறிஞரை ஃபர்ஸ்ட் இங்க சொல்லியிருக்காங்க. இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் இவருக்கான ஆர்டிகல் 76. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இவருக்கு ஒரே ஒரு ஆர்டிகல் தான் நம்ம புக்ல கொடுத்திருக்காங்க. அது 76. தலைமை வழக்கறிஞர், இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் 76. இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 76 இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞரை நியமிக்க வழிவகை செய்கிறது. இவர் நாட்டின் ஒரு உயர்ந்த சட்ட அதிகாரியா இருப்பாரு. இவர் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுறாரு. இதுல வந்து என்னன்னா வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து கொஞ்சம் இது நான் இப்ப ரீட் பண்ணுவேன். அதுல பாதி வந்து இந்தான சைட்ல உங்களுக்கு நீதிபதிக்கான தகுதிகள்ல வந்து கொடுத்திருப்பாங்க. வழக்கறிஞருக்கான தகுதி அப்படின்னு சொல்லிட்டு அதுல வந்து கொடுத்திருப்பாங்க. நான் இங்கேயே ஃபுல்லா ரீட் பண்ணிடுறேன். அங்கேயும் வந்து சொல்றேன். ஓகே, 76 வச்சு அவர் என்ன பண்ணுவாங்கன்னா நியமிக்கிறாங்க. யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் தான். உச்ச நீதிமன்ற நீதிபதியாக தேவையான தகுதி வந்து இவருமே கொண்டிருக்கணும். உச்ச நீதிமன்ற நீதிபதி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு என்னென்னலாம் தகுதி வேணுமோ அதை அந்த வழக்கறிஞரும் வச்சிருக்கணும்னு சொல்றாங்க. இந்திய குடிமகனாக இருந்திருக்கணும். அவர் ஏதாவது ஒரு உயர் நீதிமன்றத்துல, இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அவங்களோட குவாலிபிகேஷன் என்னன்னா 5 இயர்ஸ் வந்து இது பின்னாடி உங்களுக்கு இருக்கும். இப்ப நான் ஜஸ்ட் சொல்றேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. 5 இயர்ஸ் வந்து என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா நீதிபதியா இருந்திருக்கணும். ஏதாவது ஒரு உயர் நீதிமன்றத்துல. ஏன்னா இவர் உச்ச நீதிமன்ற அந்த கேடருக்கு இப்ப போயிட்டாரு இல்லையா, அவரோட தகுதிகளை வச்சிருக்கணும் இந்த வழக்கறிஞர். உயர் நீதிமன்ற நீதிபதியா 5 வருஷம் இருந்திருக்கணும். அதுவே வந்து உயர் நீதிமன்றத்துல வழக்கறிஞரா 10 வருஷம் இருந்திருக்கணும்னு சொல்லுவாங்க. நீதிபதியா 5 வருஷம், வழக்கறிஞரா 10 வருஷம். எங்கன்னு கேட்டாங்கன்னா உயர் நீதிமன்றத்துல. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அல்லது இது ரெண்டுமே இல்லை அப்படின்னா குடியரசுத் தலைவரினுடைய பார்வையில ஒரு மேம்பட்ட சட்ட வல்லுநரா இருக்கணும். இந்த இந்த கண்டிஷன் எல்லாம் சாட்டிஸ்ஃபைட் பண்ணா அவரை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா தலைமை வழக்கறிஞரா நியமிப்பாங்கன்னு சொல்றாங்க. குடியரசுத் தலைவர் விரும்பும் வரை அவர் அந்த பதவியில இருப்பாரு. எந்த நேரத்திலும் குடியரசுத் தலைவரா அவர் பதவியிலிருந்து அகற்றப்படலாம். அல்லது அவர் குடியரசுத் தலைவருக்கு பதவி விலகல் கடிதத்தை வந்து அளித்து பதவியும் விலகிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகேவா. இந்திய அரசினுடைய தலைமை வழக்கறிஞரின் அதிகாரங்கள் மற்றும் செயல்பாடுகள் என்னென்ன அப்படின்னு பாக்குறோம். இவர் வந்து குடியரசுத் தலைவரால் ஒரு குறிப்பிட்ட சட்ட விவகாரங்களின் மீது இந்திய அரசாங்கத்திற்கு ஆலோசனை வழங்குறாரு. இப்ப குடியரசுத் தலைவர் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க வந்து ஏதாவது ஒரு சட்ட விவகாரங்களுக்கு இது பண்ணலாமா வேணாமா அப்படின்றப்போ இவங்க வந்து என்ன பண்ணாங்களா போயிட்டு ஓகேங்க நீங்க பண்ணுங்க இது பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆலோசனை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கொடுப்பாங்களாமா. குடியரசுத் தலைவரால் ஒதுக்கப்படும் சட்ட ரீதியிலான மற்ற கடமைகளையும் அவர் தான் மேற்கொள்றாரு, போய் பண்றாரு. அடுத்து வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அரசியலமைப்பு சட்டம் அல்லது ஏனைய சட்டத்தின்படி வழங்கப்படும் பணிகளையும் அவர் வந்து இது பண்ணுவாரு. அடுத்து இந்தியாவில் உள்ள அனைத்து நீதிமன்றங்களிலும் வழக்காடும் உரிமை வந்து இந்த வழக்கறிஞருக்கு இருக்காமா. வழக்காடுவார் எந்த நீதிமன்றத்துக்கு வேணாலும் போயிட்டு இந்த தலைமை வழக்கறிஞர் என்ன பண்ணுவார்னா வழக்காடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நாடாளுமன்றம் இரு அவைகளினுடைய செயல்பாடுகளின் பேசுவதற்கும் பங்கு கொள்வதற்கும் இவருக்கு உரிமை உண்டு. நாடாளுமன்றத்தின் இரு அவையின் கூட்டுக்கூட்டத்திலோ அதாவது இல்லைன்னா எந்த ஒரு
குழு கூட்டத்திலோ என்ன பண்ணாங்கன்னா, வாக்களிக்கும் உரிமை இன்றி உறுப்பினராக இடம்பெறுவாங்க. அதாவது இப்போ இவர் வந்து வழக்கறிஞரா இருக்காரு. இவர் வழக்கு மட்டும் தான் பார்ப்பாரான்னா, இல்ல. இவர் நாடாளுமன்ற கூட்டம்லாம் நடக்குதுல்ல. கூட்டமா இருந்தாலும் சரி, இல்ல தனித்தனியா நடத்தினாலும் சரி, எந்த கூட்டத்துக்கும் இவர் போய் கலந்துக்கலாம். ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருக்கு எந்த அளவுக்கு ஒரு கவனிச்சு பார்ப்பாங்களோ, அந்த அளவுக்கு இவருக்கும் எல்லா பவருமே இருக்கும். ஆனா, இவரால என்ன பண்ண முடியாதுன்னா, ஓட்டு மட்டும் போட முடியாது. இது பண்ணுங்க, இது பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஓட்டு போட்டு செலக்ட் பண்ணுவாங்கல்ல, அந்த ஓட்டு மட்டும் இவரால என்ன பண்ண முடியாதுன்னா, போட முடியாது. மத்தபடி எல்லாமே இவர் பண்ணுவாரு. சோ, நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவருக்கு கிடைக்கக்கூடிய அனைத்து சலுகைகளும், சட்ட விலக்கு அளிப்புகளும் இவருமே வந்து பெறுவாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ, இவருக்கு நம்ம என்னென்ன பார்க்கிறோம்? ஒண்ணு வந்து 76 படி இவர நியமிப்பாங்க. ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதியா இவர் வந்து 5 வருஷம் இருக்கணும். வழக்கறிஞரா உயர்நீதிமன்றத்துல வழக்கறிஞரா வந்து 10 வருஷம் இருக்கணும். அப்படி இல்லன்னா, குடியரசுத் தலைவரின் மேற்பார்வையில வந்து ஒரு சிறந்த வழக்கறிஞரா வந்து செயல்படணும் அப்படின்றத சொல்லுவாங்க. இவர் வந்து குடியரசுத் தலைவருடைய இவர் வந்து இவரா போணும், இல்ல எனக்கு பிடிக்கல, எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குன்னு நெனச்சாருன்னா, இவரா பதவி விலகல் கடிதத்த எடுத்துட்டு போய் குடியரசுத் தலைவர்கிட்ட குடுக்கலாம். அப்படி இல்ல, இவர் ஒழுங்கா பண்ண மாட்டேங்கிறாருன்னு குடியரசுத் தலைவருக்கு தோணுச்சுன்னா, அவரு பதவி விலக்கி விட்டுறலாம். இது ஓகேவா? அடுத்து வந்து என்னன்னாக்கா, அந்த அ இந்தியாவினுடைய எல்லா நீதிமன்றங்கள்ல வழக்காடுற உரிமை வந்து இவருக்கு இருக்குது. அதுக்கப்புறம் அந்த நாடாளுமன்றத்தினுடைய 2 அவைகளிலும் பேசிக்கலாம், கலந்துக்கலாம், எல்லாமே அவங்களோட கருத்தெல்லாம் தெரிவிச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம ஏதாவது ஒரு அவையிலயும் போயிட்டு எல்லாம் பண்ணலாம். ஆனா அவரால என்ன பண்ண முடியாதுன்னா, ஓட்டு மட்டும் போட முடியாது. வாக்களிக்கும் உரிமை இல்லாம அவர் போய் கலந்துக்கலாம். ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரா இருக்கவங்களுக்கு என்னென்ன சலுகைகள்லாம் கிடைக்குதோ, அது இவருக்குமே கிடைக்கும்னு சொல்றாங்க. இதுவரைக்கும் ஓகேவா? நீதித்துறை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? இல்ல நாளைக்கு பார்த்துக்கலாமாம்மா? சரி ஓகே முடிச்சிடலாம். ஒரு பேப்பர் தான் இருக்கு. நீதித்துறை பாருங்களேன். மத்திய அரசாங்கத்தினுடைய ஒரு 3வது அங்கம் தான் நீதித்துறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி ஓகே வேணாம் நாளைக்கு பாத்துக்கலாமா? இன்னைக்கு நம்ம இன்னும் அந்த பேலன்ஸ் இருக்குல்ல, அத பாக்கணும் வேற 5 கொஸ்டின் கேட்கணும். எது வரைக்கும் பாத்துருக்கோம்? 20 வரைக்கும் பாத்துருக்கோங்களா? எஸ் மேம். ம். இப்ப வந்து 20 வரைக்கும் நீங்க ரிவிஷன் பண்ணணும். ஓகேவா? நீங்க டெய்லியும் ரிவிஷன் பண்ணதான் ஒரு ஆப்ஷன்ல இந்த 18வது அந்த மாதிரிலாம் இப்ப ஏதாவது வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்பல்லாம் உங்களுக்கு டக்குன்னு வந்து ஸ்ட்ரைக் ஆகும். 18னா நமக்கு வந்து 18 வயசு வந்தோனே ஒரு புதிய உற்சாகம் மாரி வரும். ஒரு மாரி ஜாலியா இருக்கும். அப்படின்ற மாரி ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம ஒரு யங்ஸ்டரா ஆகுறோம் அப்படின்ற மாரி ஒரு ஜாலி வரும். சோ அப்ப புதிய மாநிலத்தை உருவாக்குறது அப்படின்றதான் 18ன்றத பார்த்தோம். 17 சந்தை மதிப்பு வந்து இழப்பீடா குடுக்கலன்னா, நம்ம வந்து நம்மளோட நிலத்த குடுக்காம இருக்கிறதுக்கான உரிமை நமக்கு இருக்குன்றத மாரி பார்த்திருப்போம். 16 அப்படின்னா, அவங்களுக்கு வந்து அந்த சட்டமன்ற உறுப்பினர், அமைச்சர், நீதிபதி இவங்களுடைய எல்லா உறுதிமொழியிலயுமே வந்து இறையாண்மை அந்த மாரி ஏதோ சொல்லுவாங்க. ஒருமைப்பாடு இதெல்லாம் வந்து இருக்கும். அந்த வடிவுல தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 16ல 63வது அந்த வருஷத்துல வந்து சொல்லியிருப்பாங்க. சோ இப்ப நம்ம வந்து 21 ஸ்டார்ட் பண்ணிடலாம். டைம் கம்மியா தான் இருக்கு அதனால தான். 21வது சட்ட திருத்தம். இப்போ நம்ம வந்து இந்த பிடிஎஃப்ல உங்களுக்கு நான் முன்னாடி ஒரு பிடிஎஃப் சென்ட் பண்ணிருப்பேன்ல. இப்ப நம்ம லெசன் பார்த்தோம்ல. அதுல ஃபர்ஸ்ட் லெசன் நம்ம வந்து 10th பார்த்திருப்போம். அலுவலக மொழிகள் அப்படின்னு சொல்லிட்டு. ஞாபகம் இருக்கா? மொத்தமா வந்து 14 மொழிகள் வந்து 8வது அட்டவணையில இருக்கு. இப்போ வந்து 22 மொழிகள் இருக்கு அப்படின்றத பார்த்தோமா? ஞாபகம் இருக்காமா? அலுவலக மொழிகள். எஸ் மேம். ஆமா. அதுல அந்த 14 மொழிகள் தானே ஸ்டார்ட்டிங்ல இருந்துச்சு. அதுக்கப்புறம் எதெல்லாம் ஆட் பண்ணாங்க அப்படின்றத தான் நம்ம இங்க பார்ப்போம். இந்த சட்ட திருத்தத்தை யூஸ் பண்ணி பார்ப்போம். அதுல வந்து நான் ஜஸ்ட் ஓரலா சொல்றேன். நீங்க அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து 15வது மொழியா வந்து 1971ல இதோ இங்க சொல்லியிருக்காங்கல்ல. ஒரே நிமிஷம். இங்க 67 தானே குடுத்திருக்காங்க. சரி ஓகே. 15வது மொழியா 21வது சட்ட திருத்தத்துல யூஸ் பண்ணி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சிந்திய வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. 16வது மொழியா 16, 17, 18 இது 3ம் என்ன அப்படின்னா கொங்கணி, மணிப்புரி, நேபாளி. இதான் 71வது சட்ட திருத்தம். அப்ப நம்ம இதுல சட்ட திருத்தம் 71 வரும்போது இந்த 3மே வந்திருக்கும். என்னென்னது? கொங்கணி, மணிப்புரி, நேபாளி இது 3த்தையுமே 71வது சட்ட திருத்தத்துல ஆட் பண்ணிருப்பாங்க. அதுக்கடுத்து 19, 20, 21, 22 இருக்குல்ல அது என்னன்னா போடா, டோங்கிரி, மைதிலி, சாந்தாளி. ஓகேவா? போடா, டோங்கிரி, மைதிலி, சாந்தாளி இந்த 4ம் 92வது சட்ட திருத்தம். ஓகேவா? அந்த 22 மொழிகள தான் இங்க நம்ம பார்ப்போம். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் இப்ப இம்பார்ட்டன்ட் தானே. நம்ம புக்ல எல்லாம் இது எங்கேயுமே படிக்க மாட்டோம். சோ 21வது சட்ட திருத்தம் 1967 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. 67ல அந்த 8வது அட்டவணை தான். மொழினாலே 8வது அட்டவணை ஞாபகம் வந்துடணும் உங்களுக்கு. அட்டவணை இது. சட்ட திருத்தம் வச்சுக்காதீங்க. 8வது அட்டவணையில
சிந்தி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா 15வது மொழியா சேர்த்திருப்பாங்க. அப்ப 14 மொழிகள் நமக்கு வந்து முக்கியம் கிடையாது. அந்த 15வது மொழியா எத சேர்த்தாங்கன்னு கேட்டாங்கன்னா, சிந்தி 1967ல சேர்த்திருக்காங்க. 21வது சட்ட திருத்தம். ஞாபகம் வச்சுக்கோங்க நல்லா. 21வது சட்ட திருத்தம். ஓகேவா? அடுத்து 22வது சட்ட திருத்தம் என்னன்னு பாருங்களேன். 1969ல வந்து பண்ணியிருக்காங்க. என்னன்னா, ஒரு அஸ்ஸாம் மாநிலம் இருக்கும். அந்த மாநிலத்துக்குள்ளேயே மேகாலயா அப்படின்ற ஒரு புதிய வந்து சுயாட்சி மாநிலமா வந்து உருவாக்குறாங்க. 22 இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, 2க்குள்ள 2 இருக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆல்ரெடி ஒரு 2 இருக்கு. அதுக்கு பக்கத்திலேயே இன்னொரு 2 வைக்கிறாங்க. அப்ப ஆல்ரெடி ஒரு அசாம்ன்ற மாநிலமா இருக்கு. அதுக்கு உள்ளாரையே என்ன பண்றாங்க, நம்மளுடைய மேகாலயாவையும் ஒரு மாநிலமா, சுயாட்சி மாநிலமா வந்து என்ன பண்றாங்கன்னா உருவாக்குறாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. 23வது சட்ட திருத்தம் 1969ல என்ன அப்படின்னா, இந்த பட்டியலினத்தவர், பழங்குடியினர் அவங்களுடைய இடஒதுக்கீட்டை வந்து விரிவுபடுத்துவது மற்றும் மக்களவையில ஆங்கிலோ இந்தியர்களுக்கான பிரத்யேக பிரதிநிதித்துவம் 2 இருக்கு இல்லையா? அத வந்து மற்றும் மாநில சட்டமன்ற கூட்டங்களுக்கு 10 ஆண்டுகள் வரை விரிவுபடுத்துதல் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. அந்த பிரத்யேக அதிகாரத்த 10 வருஷம் வரைக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா, விரிவுபடுத்துவாங்க அப்படின்றத 69ல சொல்லியிருக்காங்க. 23வது சட்ட திருத்தம். ஓகேவா? 24வது சட்ட திருத்தத்த வந்து 1971. இதுல என்ன அப்படின்னா 24 அடிப்படை உரிமைகள் உட்பட எந்த ஒரு அந்த பகுதியையும் அதாவது இப்ப அரசியலமைப்புல நிறைய பகுதி பகுதியா நம்ம பார்த்தோம். இப்போ வரைக்கும் நம்ம என்ன பார்த்திருக்கோம்? அடிப்படை உரிமை பார்த்திருக்கோம், அடிப்படை கடமை பார்த்திருக்கோம், டிபிஎஸ்பி பார்த்திருக்கோம். அந்த மாதிரி கொஞ்சம் நிறைய பார்த்திருக்கோம்ல, குடியுரிமை பார்த்திருக்கோம். சோ இது எல்லாத்தையுமே திருத்துறதுக்கு அடிப்படை உரிமை இதெல்லாம் இதுல மெயினே. அதுல கரெக்ஷன் வந்து இப்ப அடிப்படை உரிமைக்கு எதிரா ஏதாவது சட்டம் போட்டா ஆட்டோமேட்டிக்கா கேன்சல் ஆயிடும் 13ல வந்து பார்த்திருப்போம். ஆர்டிகல் 13. சோ அந்த அளவுக்கு அது வந்து இம்பார்ட்டன்டா இருக்குமா? அதையே சேர்த்து அடிப்படை உரிமைகள் உட்பட அரசியலமைப்பின் எந்த ஒரு பகுதியையும் நம்ம திருத்தி நாடாளுமன்றத்தின் அதிகாரத்தை வந்து உறுதிப்படுத்துகிறது அப்படின்னு சொல்றாங்க. அந்த நாடாளுமன்றம் வந்து அந்த 368 வந்து யூஸ் பண்ணி அவங்க எதை வேணா என்ன பண்ணலாம் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். அரசியலமைப்பு திருத்த சட்டம் அந்த முன்வரைவுக்கு ஒப்புதல் கொடுப்பதை குடியரசுத் தலைவருக்கு கட்டாயமாக்கியது. 2 கொடுத்திருக்காங்க. ஒண்ணு நாடாளுமன்றம் எதை வேணா கரெக்ஷன் பண்ணலாம். இன்னொன்னு அரசியலமைப்பு சட்ட திருத்த மசோதா இருக்குல்ல, திருத்த சட்டம் சொல்லியிருக்காங்கல்ல, அந்த சட்ட திருத்த மசோதா இருக்கு இல்லையா? அதுல வந்து அவங்க வந்து என்ன பண்ணலாம்னா, ஃபர்ஸ்ட்டே நிதி மசோதாவுக்கும், சட்ட திருத்த மசோதாவுக்கும் குடியரசுத் தலைவர்கிட்ட ஒப்புதல் கேட்கணும்ல. அந்த ஒப்புதல வந்து அவர் குடுத்தே ஆகணும். மறுக்கவோ, இல்ல கிடப்பில போடவோ, இல்ல ரிட்டர்ன் அனுப்பவோ அவருக்கு வந்து எந்த உரிமையும் இருக்கக்கூடாது. நாங்க சட்ட திருத்த மசோதா அவருக்கு அனுப்பணும்னா, அவர் கண்டிப்பா சைன் மட்டும் தான் பண்ணணும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. சோ வந்து என்னது அரசியலமைப்பு திருத்த சட்ட முன்வரைவுக்கு ஒப்புதல் கொடுப்பதை குடியரசுத் தலைவருக்கு கட்டாயமாக்குதாமா. என்னது 24வது சட்ட திருத்தம் 1971. ஓகேவா? 24வது சட்ட திருத்தம் 1971 என்னது அடிப்படை கடமை அடிப்படை உரிமைகள் உட்பட எல்லாத்தையும் நாடாளுமன்றம் கரெக்ஷன் பண்ணுவாங்க. பிளஸ் அந்த அரசியலமைப்பு திருத்த சட்ட முன்வைப்புக்கு ஒப்புதல் கொடுப்பதை குடியரசுத் தலைவருக்கு கட்டாயமாக்குறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. 25 என்னன்னு பாருங்க. 1971 தான் இதுவுமே. இது வந்து அரசு வழிகாட்டு நெறிமுறைகள் டிபிஎஸ்பின்னு சொல்லுவோம் இல்லையா? அரசு வழிகாட்டு நெறிமுறைகளில் ஒன்றாகிய உறுப்பு 39ல பி அல்லது சி இந்த வந்து செயல்படுத்த கொண்டு வரப்படும் அந்த சட்ட உறுப்புகள் 14, 19, 31 ஆகியவழிக்கு முரணாக இருந்தாலும் செல்லும் என்பதை கூறுகிறது. இப்ப நமக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரிதான். இப்ப அடிப்படை உரிமைக்கு ஏதாவது ஒரு வேற எதுலயோ ஒரு ஆர்டிக்கிளை வந்து ஆட் பண்றாங்க. இப்ப எக்ஸாம்பிளுக்கு 39 பிசி அப்படின்றத ஆட் பண்ணிருக்காங்களா? இந்த 39 பியும் சியும் 14, 19, 31. 14 சட்டத்தின் முன் அனைவரும் சமம். 19 என்னது? பேச்சுரிமை, கருத்து தெரிவிக்கிற உரிமை, விரும்பிய இடத்துல கூட்டம் கூடலாம் அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்கல்ல அது. 31 சொத்துரிமை. சோ இது எல்லாத்துக்கும் பாதிப்பு விளைக்கிற மாதிரி இருக்கு. அப்படி இருந்தாலும் 39 பிசி செல்லும் அப்படின்றத வந்து இங்க சொல்லியிருக்காங்க. என்னது 25வது சட்ட திருத்தம் 1971. புரிஞ்சுதா? இந்த மாதிரி இருந்தா அது என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா அது வந்து செல்லாததாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு 13ல சொல்லியிருப்பாங்களா? அதுக்கு ஒரு சட்ட திருத்தம் பண்ணி அப்படிலாம் இல்ல நாங்க இப்படி ஒண்ணு போடுவோம். அது இதுக்கெல்லாம் முரணானதா தான் இருக்கு. இருந்தாலும் இத வந்து செல்லும் அப்படின்றத வந்து சொல்லுவாங்க. சோ 39 பிசினா என்ன? ஓகே நம்ம அது டிபிஎஸ்பி பார்க்கும்போதே பார்த்துக்கலாம் ஒரே வாட்டியா. 25 வரைக்கும் பார்த்துட்டோமா? 25 என்னது? டிபிஎஸ்பில 39 பி அல்லது சி இந்த ஆர்டிக்கல் வந்து செயல்படுத்த கொண்டு வரப்படும் சட்டம் வந்து 14, 19, 31 இதுக்கு முரணானதா இருந்தாலும் அது செல்லுன்றது 25, 71ல சொல்லியிருக்காங்க. 1971ல 24, 1971ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த அடிப்படை உரிமைக்கு வந்து அடிப்படை உரிமை உட்பட எந்த ஒரு பகுதியிலுமே அவங்க நாடாளுமன்றம் அதிகாரத்தை வந்து
உறுதிப்படுத்திக்கிறாங்க. பிளஸ் அவங்க வந்து அந்த சட்டத்திருத்த முன்வரைவு அனுப்பும்போது குடியரசுத் தலைவர் கட்டாயமா சைன் பண்ணணும்ன்றது 24ல வந்து சொல்லியிருக்காங்க. அடிப்படை உரிமை உட்பட எல்லாத்துலயும் கரெக்ஷன் பண்ணுவாங்க. பிளஸ் சட்டத்திருத்த மசோதா அனுப்புனா குடியரசுத் தலைவர் சைன் பண்ணணும். இந்த 2 விஷயத்த 24ல 1971ல சொல்லியிருக்காங்க. 23வது அப்படின்னா அதுல பெருசா இந்த பட்டியலினத்தவர் அவங்களோட அந்த இடஒதுக்கீடை வந்து விரிவுபடுத்தியிருக்காங்க. பிளஸ் ஆங்கிலோ இந்திய பிரத்யேக அந்த பிரதிநிதித்துவத்தை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா மாநில சட்டமன்றத்திலயும் சரி 10 ஆண்டுகள் வரை விரிவுபடுத்தியிருக்காங்க. 22வது என்ன பார்த்தோம், அசாம் ஆல்ரெடி ஒரு மாநிலம், அதுக்கு உள்ளார ஒரு மாநிலத்தை வந்து உருவாக்குறாங்க அப்படின்றத 69வது வருஷத்துல 22வது சட்டத்திருத்தத்துல பார்த்தோம். 21வது அப்படின்னா 1967 சிந்தி மொழி அப்படின்றத வந்து 15வது மொழியா ஆட் பண்ணுவாங்க எங்க 8வது அட்டவணையில. ஓகேவா? அதுல வந்து உங்களுக்கு இந்த மத்திய அரசு தான் கொடுத்திருப்பாங்க. இந்த மத்திய அரசுல இந்த ஒரு லெசன் தான் இருக்கு. மத்த எங்கேயுமே கொடுத்திருக்க மாட்டாங்க. இந்த ஒரு லெசனை தெளிவா படிச்சுக்கோங்க. நான் நாளைக்கு முடிச்சிருவேன் இந்த லெசனை. இப்ப நீங்க வந்து ஒரு நாள் நல்லா ரிவிஷன் பண்ணிட்டு நல்லா டெஸ்ட் எழுதணும். கொஸ்டின்ல நீங்க எந்த கொஸ்டினும் தப்பு பண்ணவே கூடாது. நம்ம அங்கேயும் இங்கேயும் எங்கேயுமே போய் படிக்கல. வெறும் இந்த ஒரே ஒரு லெசன் ஒரு புக்ல மட்டும்தான் இருக்கு. நல்லா ரிவிஷன் பண்ணிட்டு வந்து எழுதுங்க. எந்த கொஸ்டினும் மிஸ்டேக் பண்ணிடவே கூடாது. கூற்று காரணம் அந்த மாதிரிலாம் நிறைய கொடுத்திருப்பாங்க. நான் நீங்க டெஸ்ட் எழுதி முடிச்சுட்டு வந்த உடனே அடுத்த நாள் நம்ம வந்து இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். யார் யார் எந்த கொஸ்டின் எப்படி போட்டிருக்கீங்கன்னு நான் பார்ப்பேன். ஓகேவா? அதுல இருக்க வேற ஏதாவது சப்ஜெக்ட் உங்களுக்கு டவுட் இருந்தாலும் நீங்க தாராளமா கேட்கலாம். நாளைக்கு நீதித்துறை மட்டும் பார்த்துட்டோம்னா இந்த லெசன் வந்து முடிஞ்சிரும். ஓகேவா? நீதித்துறை ஜஸ்ட் ஒண்ணுமே இல்ல. அதுல வந்து உச்சநீதிமன்றம் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்றத கொடுத்திருப்பாங்க. அதனுடைய அமைப்பு எப்படி இருக்கு, ஃபர்ஸ்ட் எவ்வளவு பேர் இருந்தாங்க, இப்ப எவ்வளவு நீதிபதிகள் இருக்காங்கன்றது கொடுத்திருப்பாங்க. நீதிபதிகளை எப்படி எல்லாம் நியமனம் பண்றாங்க, அவங்களை எப்படி தேர்ந்தெடுப்பாங்கன்றத பார்ப்போம். உச்சநீதிமன்ற நீதிபதிக்கு அவங்களுக்கு என்னென்ன தகுதிகள் வேணும் அப்படின்றத பார்த்துட்டு அப்புறம் அவங்களுடைய அதிகாரங்கள் பணிகள் என்னென்ன அப்படின்றத தான் பார்ப்போம். இது என்னன்னா நீதித்துறையினுடைய செயல்பாடுகளை வந்து தனக்கே உரிய நீதி வரையறை அப்படின்னு சொல்லுவாங்க. டைரக்டா அதோட இதுதான் அதோட வேலை, தனக்கே உரியது அப்படின்னா அதோட வேலை இதுதான் அப்படின்ற மாதிரி சிலது கொடுத்திருப்பாங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு மாநிலத்துக்கும் இன்னொரு மாநிலத்துக்கும் சண்டை, இல்ல ஒரு மாநிலம் இன்னொரு மாநிலம் மத்திய அரசு கூட சண்டை, அந்த மாதிரி இல்லைன்னா வந்து அடிப்படை உரிமையில ஏதாவது ஒரு பாதிப்புனா டைரக்டா நம்ம உச்ச நீதிமன்றத்துக்கே போயிடலாம் அப்படின்றது தனக்கே உரிய நீதி பெறரே அப்படின்னு சொல்லுவாங்க. மேல்முறையீட்டு, அடுத்த ஆலோசனை. இப்ப வந்து மேல்முறையீடுனா என்னது, நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து உயர்நீதிமன்றம் இருக்கு, லாஸ்டா உச்சநீதிமன்றம் இருக்கா. உச்சநீதிமன்றத்துக்கு மேல மேல்முறையீடுக்கு எங்கேயும் போக முடியாது. ஏன்னா இறுதி ஒரு லாஸ்ட் வந்து அதுதான் உச்சநீதிமன்றம் தான். உயர்நீதிமன்றத்திலயோ இல்ல கீழ் நீதிமன்றத்திலயோ ஏதாவது சட்டம் வந்து போட்டிருக்கு, அதாவது ஏதாவது தண்டனை கொடுத்திருக்காங்க. ஆனா இது எனக்கு சாட்டிஸ்பாக்சனா இல்ல, நீங்க ஒழுங்கா விசாரிக்கலன்ற மாதிரி நமக்கு தோணுச்சுன்னா, எனக்கு இன்னும் வேணும், எனக்கு தெளிவு வேணும்ன்ற மாதிரி கேட்டாங்கன்னா, அப்போ உயர்நீதிமன்றம் வந்து உச்சநீதிமன்றத்துக்கு போக சொல்லுவாங்க. சோ அப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம், போலாம். அது மேல்முறையீடு. இங்க நடந்து இது வந்து சாட்டிஸ்ஃபைடா இல்லாத அடுத்து மேல போறது மேல்முறையீட்டுக்கு போவாங்க. அந்த மாதிரி வந்து கொஞ்சம் பார்ப்போம். ஓகேவா? நீதி புனராய்வுனா என்ன அப்படின்றதெல்லாம் கொடுத்திருப்பாங்க. நீதி புனராய்வுனா நம்ம ஆல்ரெடி பார்த்திருப்போம்ல. உச்சநீதிமன்றம் என்ன பண்ணுவாங்க, நீதி புனராய்வு பண்ணுவாங்க. அவங்க போட்டிருக்க சட்டம் அடிப்படை உரிமைக்கு ஆபத்தா இருக்குதா இல்லையா அப்படின்றதெல்லாம் வந்து பார்ப்பாங்க. அதுதான் என்னது, நீதி புனராய்வு. அரசியலமைப்பு சட்டத்திற்கு முரணானதா அப்படின்றது, முரணானதா இருந்துச்சுன்னா அது முரணானதுன்னு அறிவிக்க அதிகாரமுமே அதுக்கு இருக்கு. அதுதான் நீதி புனராய்வுன்னு சொல்லுவாங்க. போய் அதை இது பண்ணுவாங்க, விசாரிப்பாங்க அப்படின்றத மாதிரி பார்ப்போம். ஓகே, லோக்சபா தேர்தலில் வந்து போட்டியிட தேவையான குறைந்தபட்ச வயது எவ்வளவு? லோக்சபானா முதல்ல என்னமா, லோக்சபானா என்ன? மக்களவை மேம். ஓகே சூப்பர்மா. மக்களவையில எந்த வயசுல நம்மளால போட்டி போட முடியும்? 25 மேம். 25 மேம். ஓகேமா சூப்பர்மா. இதுவே ராஜ்யசபாவா இருந்துச்சுன்னா எத்தனை வயசு? 30 மேம். 35 வயசு மேம். மக்களவை சொல்லிட்டீங்க. மாநிலங்களவை ராஜ்யசபாக்கு எவ்வளவுமா? 30 மேம். ஆமாமா சூப்பர்மா. 30 வயசுல நம்ம என்ன பண்ணலாம், போயிட்டு இது பண்ணலாமா? உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மற்ற நீதிபதிகளை நியமனம் செய்பவர் யாரு? குடியரசுத் தலைவர் மேம். குடியரசுத் தலைவர். ஆமா. இப்போ நம்ம வந்து உச்சநீதிமன்றம்னா இங்க மத்திக்கு, உயர் நீதிமன்றம்னா மாநிலத்துக்கு தானே, நம்மளோட இந்த சைடுக்கு தானே. அப்ப இங்கன்னா அவங்க யார் நியமனம் பண்ணும், ஆளுநர் அந்த மாதிரி தானே நியமனம் பண்ணும். எல்லாத்துக்குமே அந்த மாதிரிதான் வரும். இப்போ நம்ம இங்க எத்தனை பார்த்தோம், இப்ப பணியாளர் தேர்வாணையம் அந்த மாதிரி நிறைய பார்த்திருப்போம்ல, யார் யாரெல்லாம் அந்த குடியரசுத் தலைவர் நியமனம் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு. இதே பதவி மாநிலத்துல இருக்குமா, அந்த மாநிலத்துல இருக்க எல்லா பதவியையும் யார் தான், ஆளுநர் தான் பண்ணுவாரு. இதெல்லாம் விட்டுட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வழக்கறிஞர் பதவி இருக்கு இல்லையா, வழக்கறிஞர் சொல்லிட்டேன். உயர் நீதிமன்ற நீதிபதி இருக்காங்கல்ல, நீதிபதிகளை மோஸ்டா யாரும் ஆளுநர்ல பண்ண மாட்டாங்க. எல்லா குடியரசுத் தலைவர் தான் டைரக்டா பண்றாரு. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க.
நாடாளுமன்ற முறை அரசாங்கத்தில் உண்மையான நிர்வாக அதிகாரம் பெற்றவர் யாரு? உண்மையான அப்படின்ற வேர்ட் வந்துச்சுன்னா அந்த இடத்துல யார் ஆன்சரா போடணும்னு நான் சொன்னேன். ஒருத்தவங்க வந்து இப்ப மத்திய அரசினுடைய நிர்வாக தலைவர் யாருன்னு கேட்டாங்கன்னா நம்ம யாரை சொல்லுவோம்? இப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கும் இல்லையா? அந்த டைம்ல யூடியூப்ல போயிட்டு விவி அகாடமின்னு போடுங்க. அதுல வந்து ஒரு ஒரு சார் வருவாரு. நீங்க வந்து இந்த லெசன் நேம் போட்டு சர்ச் பண்ணுங்க. இப்ப இது என்னது 10th செகண்ட் லெசன், பாலிட்டி செகண்ட் லெசன் அப்படி இல்லைன்னா மத்திய அரசு அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு வீடியோ வரும். அதுல என்னன்னா கொஷின்ஸா இருக்கும். ஓகேவா? உங்களுக்கு வந்து தெரியுதா அப்படின்றத நீங்க செக் பண்ணிக்கோங்க. அந்த ஒரு 100 கொஸ்டின், 50 கொஸ்டின், 70 கொஸ்டின் அப்படி வச்சிருப்பாங்க. சோ அத வந்து போட்டுட்டு அந்த லெசன ஃபுல்லா ரிவிஷன் பண்ணுங்க. நீங்க உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்க. கொஸ்டின்ஸ் பார்த்தா அவங்க ஆப்ஷனோட குடுத்திருப்பாங்க. உங்களுக்கு வந்து ஓகே நமக்கு தெரியுது, நம்ம படிச்சிருக்கோம், நமக்கு ஞாபகம் இருக்குன்ற மாதிரி உங்களுக்கு இருக்குதா இல்லையான்றத செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? விவி அகாடமி. விவி அகாடமி. அதுல செக் பண்ணி பாருங்க. எந்த லெசன் படிச்சாலும் அதுல போயிட்டு ரிவிஷன் பண்ணிக்கோங்க. டெஸ்ட்டுக்கு முன்னாடி அந்த லெசன் எல்லாம் போட்டு ரிவிஷன் பண்ணிக்கோங்க. அப்பதான் கொஞ்சம் ஈஸியா இருக்கும்.